ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங். பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், மீன் குழம்பு ரெசிபி தாங்க. பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு டெம்டிங் ஆகுது பார்த்திங்களா. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு மீன் குழம்பு, ஒகேனக்கல் ஸ்டைலில் மீன் குழம்பு இன்றைக்கி நம்ம வைக்க போகிறோங்க. சின்ன வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கி செய்வாங்க இல்லைங்களா, அதே மெத்தடில் இன்றைக்கி நம்ம வீட்டில் அந்த குழம்பு செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மீன் வாங்கிறதுக்காக மீன் கடைக்கு போயாச்சுங்க. நம்ம கடலூரில் தேவனாம்பட்டினம் இருக்கு இல்லைங்களா, அங்கே தான் போயிருந்தோம். இப்போ எல்லா வகையான மீனும் இருந்துச்சுங்க. ஆனால் இன்றைக்கி கொடுவா மீன் கிடைக்கல. சரி, இந்த பாறை நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இதை நான் வாங்கிட்டேன். இப்போ வாங்கி அதை கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சுங்க, க்ளீன் பண்ணிவிட்டு. இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மிளகாய் மல்லி வறுத்துட்டு நம்ம அரைச்சி இன்றைக்கி செய்ய போகிறோம். மல்லி பார்த்திங்கன்னா 200 கிராம் அளவுக்கு மல்லி எடுத்துருக்கேன். மிளகாய் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 மிளகாய் எடுத்துருக்கேங்க. காஷ்மீரி மிளகாய் ஒரு 5 எடுத்துருக்கேன். மிளகு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். ஜீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. இது நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதில் நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை, ட்ரையாக தான் வறுத்து எடுக்க போகிறோம். வறுக்கவே நம்மளுக்கு நல்ல வாசனை வருங்க. அப்போ நம்ம எடுத்து பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். அடுத்தது சின்ன வெங்காயமும் ஒரு கட்டி பூண்டு எடுத்து உரிச்சிட்டு அதையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் வானலில் சேர்த்துட்டு ஆயில் சேர்த்துக்குங்க. நான் நல்லெண்ணெய் ஊற்றி தாங்க செய்கிறேன். நல்லெண்ணெயில் நல்லாவே வறுத்துக்குங்க. மீன் குழம்பு நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம ரீஃபண்ட் ஆயிலோ இல்லை கடலை எண்ணெயில் கூட செய்துக்கலாம். இப்போ தக்காளி 2 கட் பண்ணி போட்டோம். அதுவும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்காங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம புளியை கரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். புளி 100 கிராம் அளவுக்கு நான் எடுத்துருக்கேங்க. நல்லா ஊறிடுச்சு. இப்போ புளி நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ குழம்பு தாளிப்புக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 5 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், சிறிதளவு கருவேப்பிலை, இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் மீன் குழம்பு தாளிப்புக்கு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய கொத்தமல்லி, மிளகாய் இது 2மே மிக்சியில் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அதன் பிறகு நம்ம வெங்காயம் தக்காளி இது கூட சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். மிளகாய் மல்லி அரைச்சேங்க. இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா காரம் ரொம்ப அதிகமாக இருந்துட போகுது அப்படின்ற ஒரு காரணத்தினால எடுத்து வச்சுட்டு இதில் வதக்கி வச்சுருக்கக்கூடிய சின்ன வெங்காயமும் தக்காளியும் மிக்சியிலே சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடுங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க. இதை மிக்சியில் அரைக்கிறத விட கையால் உரலில் அரைச்சாதாங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். உரலில் அரைக்க முடிஞ்சவங்க நீங்கள் உரலில் கூட அரைச்சி செய்யுங்க. மீன் குழம்பு டேஸ்ட் டபுள் மடங்காக இருக்குங்க. இப்போ நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுட்டே இருக்கிறோம். கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் அரைக்க போகிறோங்க. ஏன்னா மிக்சி ஹீட் ஆகிடும், அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப அரைக்கணும். இப்போ மண் சட்டி ஸ்டவ்வில் வச்சுட்டு ஆயில் சேர்த்துருக்கேன். தாளிக்கும் போது நான் ரீஃபண்ட் ஆயில் தாங்க சேர்த்துக்கிட்டேன். வடவம் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம புளி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை அங்கே சேர்த்துடுறது சட்டியிலே. இப்போ நம்ம மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்த அந்த பேஸ்ட்டையும் அதில் ஊற்றிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றிடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கொதி வரட்டோங்க. இதன் பிறகு நம்ம மாங்காய் நல்லா கொதிச்சதுக்கு பிறகு நம்ம மீன் குழம்பு போட்டுக்கலாம். காரம்லாம் கரெக்டாக இருக்கா என்னென்னு பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தது, உப்பும் சேர்த்துக்கிட்டேன். காரமும் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுங்க. இப்போ மிளகாய் மல்லி அரைக்கும் போதே 3 ஸ்பூன் எடுத்து வச்சேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதையும் அதில் சேர்த்துட்டேங்க. இப்போ நான் ஊற வச்ச புளிக்கும் அந்த மிளகாய் மல்லி கரெக்டாக இருந்துச்சுங்க. சரி, இருந்தாலும் காரம் அதிகமாகிட போது, பசங்க காரம் அதிகமாக தான் சாப்பிட மாட்டாங்கன்றதுக்காக எடுத்து வச்சேன். ஆனால் நான் அரைச்சது கரெக்டாக இருந்துச்சு, அந்த புளிக்கும் அந்த மிளகாய் மல்லிக்கும். இப்போ மீன் கட் பண்ணி வாங்கிட்டு வந்ததை க்ளீன் பண்ணிவிட்டு நான் வறுக்கிறதுக்கு வந்த உடனே மசாலா போட்டு எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ குழம்புக்கும் தனியாக மீன் எடுத்து வச்சுட்டேன். இப்போ மாங்காவும் கட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்டே இருக்குது. இப்போ மாங்காய் கட் பண்ணி போட்டுடலாங்க. தாளித்து ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் குழம்பு கொதிச்சதுக்கு பிறகு தான் நம்ம மாங்காய் போடணும். இப்போ மாங்காய் போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் கழித்து நம்ம மீனை சேர்த்துக்கணுங்க. ஏன்னா இந்த மாங்காய் வேகிறதுக்கு லேட் ஆகும். ஒரு சில மாங்காய் சீக்கிரம் வந்துடும். அது நீங்கள் மீன் போட்டதுக்கு பிறகு கூட போடலாம். நான் வச்சுருக்கக்கூடிய இந்த மாங்காய் பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு லேட் ஆகுங்க. போட்டால் கூட வெந்ததுன்னா உருளைக்கிழங்கு மாதிரி அப்படியே இருக்கும். அந்த மாதிரி ஒரு மாங்காய் இது. அதனால் முன்கூட்டியே போட்டாச்சு. மாங்காய் வெந்ததுக்கு பிறகு இப்போ நம்ம மீனை சேர்த்துட்றேன். மீனை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லாவே கொதிக்கணுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும் நம்மளுக்கு மேலே சட்டியில். அது வந்தது போது குழம்பு நம்மளுக்கு நல்லா கொதிச்சிடுச்சு, மிளகாய் வாசனை எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். தோசை கடாயில் மீன் வறுத்துட்ருக்கோங்க. மீன் இந்த வவா மீன் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அப்படி இருக்குங்க, சூப்பராக இருக்கும். மீனும் ஒரு சைடு வெந்துக்கிட்டே இருக்குதுங்க. இப்போ குழம்பு நம்மளுக்கு நல்லா கொதிச்சிடுச்சு. எண்ணெய் மேலே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதுதான் நம்மளுக்கு குழம்பு கொதிச்சிடுது அப்படின்றதுக்கான அர்த்தம். குழம்பு பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஏன்னா நம்ம அரைச்சி வைக்கக்கூடிய குழம்பு எப்போயுமே ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் குழம்புக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இதுவே குழம்புக்கு மீன் ரொம்ப கம்மி நான் போட்டது. இன்னொரு மீன் வாங்கி கூட நம்ம போட்டிருந்துருக்கலாம்.
சரி ஒரு மீன் போதும் சொல்லிவிட்டு நம்ம ஒன்றா வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ குழம்பு வந்து நம்மளுக்கு நல்லா கொதிச்சிடுதுங்க. நல்லா சூடான சாதத்தில் ஒரு மீன் வச்சு குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பார்த்தோம். டேஸ்ட்டு அப்படி இருந்துச்சுங்க. நல்லா கலர்ஃபுல்லான சூப்பரான வவ்வா மீன் குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வைஸு சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி கையால் அரைச்சி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஒரு மீனும் ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க குழம்பு எப்போவுமே. நீங்கள் வந்து மீன் குழம்பு சாப்பிட்டு நிறைய நண்பர்களுக்கு தெரியும். கொடுவா மீன் குழம்பு ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இந்த வவ்வா மீன் ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம சின்னதாக வாங்கக்கூடிய கவலை மீன் கூட அது தனி டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த மாதிரி டேஸ்ட்டு வேறு எந்த மீன்லேயுமே வராது. கவலை மீன் குழம்பு எதுலேயும் வராது. இந்த வவ்வா மீன் குழம்பும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க. நம்ம அரைச்சும் வச்சுருக்கோம். அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ.